வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு புது ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். அண்ட் அங்கே ட்ரெண்டிங்கான நிறைய ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்பிங் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஷாப்புக்குள்ளே என்டர் ஆனோடனே இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் இருந்தது. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு அந்த பர்பிள் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எதை செலக்ட் பண்ணுறது எதை விடுறது அப்படின்ற அந்த ஆப்ஷனே கிடைக்காம நின்றுட்டு இருந்தேன். அண்ட் அப்போ தான் நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க இதுலேருந்து 2 எடுத்து கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்களா வெறும் 16 rupees தான். எனக்கு இந்த மல்டி கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் மல்டி கலர்லேயே சில்வர், ப்ளூ, கோல்டுன்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. காப்பர் கலர் கூட பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணாங்க. அண்ட் அப்படியே நம்ம ஸ்டேஷ்னரி செக்ஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது டைரி தான். அண்ட் அதுக்கப்புறமா நான் பார்த்தது இந்த டெய்லி பிளானர். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஜேர்னலிங் வீடியோலையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுத்தேன். அண்ட் இந்த டைரிலாவுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் பார்த்தது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான இந்த கேம் தான். இந்த ரிங் எல்லாம் நம்ம இந்த கோட்டுக்குள்ள அப்படியே ஒன்னா சேர்த்துட்டே வரணும். ஸோ அந்த கேம் தான் நான் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கேன். நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது இதுல மேரியோ, பார்பின்லாம் இருக்கும். ஆனா இப்போ இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி யூனிகார்ன், அவெஞ்சர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அப்படி க்ராக்கரி செக்ஷனுக்கு வச்சோன்னா கியூட்டா ஒரு கப் இருந்தது. எனக்கு அந்த கப்புக்கு மேல உள்ள ஸ்ட்ரா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பாக்குறதுக்கு பிண்டிரஸ்ட்ல வர மாதிரியே இருந்தது. ஸ்ட்ரா மட்டும் தனியா தருவீங்களா கேட்டா மண்டையில அடிச்சு கடையை விட்டு வெளில போன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அதனால அழகா இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே பாட்டில் செக்ஷனுக்கு வந்தா இந்த கொம்பு வச்ச பாட்டில், இந்த நார்மலா உள்ள பாட்டில்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்படியே மேலே பார்த்தா சூப்பரா சக்கரத்துல ஸ்பைடர்மேனும் நின்றுட்டு இருந்தாரு. அப்படியே திரும்பி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஷாக் ஆகி போய் நின்றுட்டேன். ஏன்னா அவ்வளோ ஹேர் ஆக்சசரிஸ் அங்கே இருந்தது. தலையில் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு செக்ஷன் பார்த்துக்கோங்க. இதில் க்யூட்டான பவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே இன்னொன்று பார்த்தேன். அது எங்கே வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு கொலன்னு இருந்தது. இதெல்லாம் வைக்கிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த துணி பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கறி துணியாக இந்த மாதிரி தான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே சைடில் திரும்பினோன்னா குரோமியில் கிளிப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி குரோமி நெயில் செட், அப்புறம் ஒரு நெயில் செட் பார்த்தேன். அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள கடை தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போய் ஓடி வந்து வாங்கிட்டு நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா இந்த பிரேஸ்லெட் நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் கிளிப்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிளிப்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் தலையில் வச்சு விடுவாங்க. அப்படி பெரிய கிளிப்பு, அந்த ஸ்டார் வச்ச கிளிப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடாக தள்ளி வந்தால் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸு ரொம்ப கம்மி தான். ஆனால் இதை நம்ம செய்யலாம், நம்ம சேனலுக்கு ஒரு கார்ட்போர்டை வச்சு அழகாக செய்யலாம்னு சொல்லி நான் ஒரு பிளானும் வச்சுருந்தேன். அப்படியே நமக்கு வேணுன்ற செக்ஷனுக்கும் வந்தாச்சு. இந்த செக்ஷனில் தான் நிறைய ஸ்டேஷ்னரிஸ் பார்த்தேன். நம்ம சேனலில் ஒரு க்ளோயிங் வாஷி டேப் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதே கடை தான் இது. அண்ட் அந்த கடையில் இப்போ யூனிகார்ன் தீமில் நிறைய வச்சுருந்தாங்க. யூனிகார்ன் வாஷி டேப், அதுக்கப்புறம் யூனிகார்ன் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கூட இருந்தது. ப்ரைஸுமே ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இந்த ஸ்டாம்போட ப்ரைஸ் 143 rupees கிட்ட வந்தது. அந்த மாதிரி இந்த பீட்ஸில் வச்சு குரோமி செட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்லேயே யூனிகார்ன்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த ஸ்டாம்பெல்லாம் நான் வீட்லேயே செய்யலாம்னு சொல்லி வந்துட்டேன். இந்த வாஷி டேப்ஸை பார்த்தோன்னே ஒரு அரை மணி நேரம் இங்கேயே நின்று பொறுமையாக எனக்கு என்ன வேணுன்றதை எடுத்தேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வாஷி டேப் பண்ணும்போது இந்த மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நான் அந்த மாதிரி வாஷி டேப்ஸை மட்டும் இந்த மாதிரி கடையில் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இது ஒரு சூப்பரான மேட்டர். என்ன தெரியுமா, உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷீட் வாங்கிக்கிட்டா போதும். வீடு ஃபுல்லாக விரிச்சு விட்டு அழகாக கலர் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த அடித்து விளையாடுற வாட்சை பார்த்தோன்னே திரும்பவும் அடித்து விளையாண்டுட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போகிற எல்லாருக்குமே இந்த சோப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சோப் பண்ணியும் காமிச்சிருக்கோம், வாங்கவும் செஞ்சுருக்கோம். அப்படி எங்கள் ஹஸ்பண்டை பொறுமையாக நிப்பாட்டி இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காட்டேன்னு சொன்னேன். எங்கே மேஜிக் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி மேஜிக்கும் வரல. பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக செஞ்சுட்டேன். அப்படியே இந்த சைடு வந்தால் டின்னுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் வச்சு அழகாக ஒரு யூனிகார்ன் செட்டும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் உள்ள செயினை மட்டும் மாட்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் பர்கரில் ஒரு இரேசர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஒரு இரேசர், யூனிகார்ன்ல இரேசர் வித் ஷார்ப்னர்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. அடுத்த தடவை இந்த கடைக்கு போகும்போது யூனிகார்னில் உள்ள எல்லா ஸ்டேஷ்னரிஸும் நான் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டாய்லெட்குள்ளே ரப்பர் வச்ச யூனிகார்ன் இரேசரை பார்க்கும் போது எனக்கு செம சிரிப்பு வந்துருச்சு. இதை நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, எப்போ பார்த்தாலும் இரேசராக வாங்கி உன் சேனலுக்காக நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போது அதெல்லாம் காலி பண்ணிட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இது க்யூட்டாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பர்பிள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
அப்புறம் பர்கர், ஸ்னிட்ச்ன்னு சொல்லி நெறைய இரேசர் பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட்டு. இதெல்லாம் இரேசரா வச்சிருந்தோம்னா, யூஸ் பண்ணவே மனசு வராது. நீங்கலாம் இத யூஸ் பண்றீங்களா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்த எல்லா ஸ்டேஷனரீஸ்லயும் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க கரெக்ட்டா கமெண்ட்ல. அப்படி இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணிட்டு, இன்னும் இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.